அப்பாவுக்கு அப்பாவுக்கு பேக் ட்ரெஸ் எடுத்து வை. சரிங்க, எடுத்து வைக்கிறேன். ஹாய், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம இது வரைக்கும் சர்வீஸில் வந்து ப்ராங்க் பண்ணதில்லை. அவனை வந்து இன்றைக்கி ப்ராங்க் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வெளியில் எங்கேயோ ஊருக்கு போகிறதா இருந்தால் முதல்ல நானும் வரேன்னு கேட்பான். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து இல்லையா அப்பா ஃபாரின் கிளம்ப போகிறேன்டா அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறான் அப்படின்னு தெரியல. ஏன்னா எங்கேயோ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து நின்றுவான். வண்டி வந்து எடுத்தோடனே அப்பா நானும் வரேன்னு அவன்கிட்ட சொல்லாமல் ஊருக்கு கிளம்புனா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பயங்கரமாக வந்து கத்த போகிறான்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாப்பா உங்கள் ஃபோன் எங்கே இருக்குது? எனக்கு வேறு ஒரு மெயில் வரணும். யூடியூப்ல வந்து மெயில் அனுப்புறேன்னு இருக்காங்க. எதுக்கு சார்? மெயில் வந்துட்டு நான் சொல்கிறேன். சரி, சமைக்கிற சாப்பிட்டு கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு. உன் ஃபோன்லேயே கூட நான் பார்க்குறேன். சோஃபா செட் பண்ணுறேன். ஏன் உங்க ஃபோன்ல நெட் இல்லையா? என் ஃபோன்ல நெட் இல்லையா? பாபு இது பாத்தி யூடியூப்ல இருந்து என்ன ஃபாரின் கூட்டிட்டு போறாங்க. என்னது? அப்பா ஃபாரின் போறாங்களா? உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எதுக்கு? எதுக்கு? பாபு சாரி மெயில் வந்திருக்கு. என்னன்னு? நாளைக்கு ஃளைட்டா? இன்னைக்கு கிளம்பி வரணும். உடனே ஃளைட்டா? டாடி நானும் வரேன் டாடி, என்னையும் கூட்டிட்டு போங்க டாடி. அப்படியா? ஆமா. என்ன புக்கல பறக்குது? நீ என்னென்ன பண்ண போறானோ கடவுளே. எதுக்காக? அதாவது கிரியேட்டர் சம்மிட்னு யூடியூப்ல இருந்து சிங்கப்பூர் கூட்டிட்டு போறாங்க. இது 10 எத்தனை நாளைக்கு? பட்டோ அப்பா மட்டும் தானே கூட்டிட்டு போறாங்க. எத்தனை நாளைக்கு? ஒரு வாரத்துக்கு. எப்ப கிளம்பணுமா? அதான் இப்பவே கிளம்பணும். நீ ட்ரெஸ்ல எடுத்து வைக்கணும். ஆமா, இது ட்ரெஸ் நான் அப்பா எடுத்து பட்டுமா? ஆஹா, டென்ஷன் ஆகுது. குட்டி பையனுக்கு டென்ஷன் ஆகுது. ஒருத்தர் தான் போறேன். பாரு, வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கோங்க. அவங்க மட்டும் தான் வர சொல்லிருக்காங்க. சார் போங்க சார், நாங்களாம் எவ்வளோ பெரிய யூடியூபர் தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் சேனல் இப்ப தான் வச்சிருக்கேன். அப்பா இப்பதான் கிரியேட் பண்ணடா. நீங்க டெவலப் பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் வருவேன். அம்மா ஃபர்ஸ்ட் அப்பா போய் பாத்து கொடுத்தோம். அப்பா டேய் டாடி என்னையும் கூட்டிட்டு போ டாடி, ப்ளீஸ் டாடி. பாப்பா இந்த பேக் ட்ரெஸ்லாம் எடுத்து வைடி. சரிங்க, எடுத்து வைக்கிறேன். அம்மா, இதுல நீயும் தான் சேர்ந்து என்ன பிராங்க் பண்ண போறியா? எனக்கு தெரியாம போச்சே. இருடா, சரி கூட்டு. சச்சோ, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எங்க போய் இது நிக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த ட்ரெயின் ஆரம்பிச்சிருச்சுடா. சரி அழுவ கூடாது. இங்க பாரு அம்மா, அப்பா ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பறாங்க. இப்படி அழுவ கூடாது. டாடி நானும் வரேன் டாடி. இந்த மாதிரி ஆசை காட்டி என்ன மோசம் பண்ணாதீங்க டாடி. ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டாடி, கூட்டிட்டு போங்க. சரி அழுவ. சரி
அப்படியே நம்ம அவளுதான் எடுத்து அவன் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் சரி சரி அவனே கொண்டு பாரு அவன் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து பாஸ்போர்ட் இந்த அம்மா வேற என்னையே கூட்டிட்டு போறாரான்னு தெரியல. இதில் இந்த அம்மா வேற வந்து நான் வரட்டான்னு வேற ஒரு பாச போராட்டம் பண்ணிட்டு இருக்குது. சரி வா, நான் போனா நீ என் கூட வா. என்ன அள வச்சு உங்களுக்கு என்ன காமெடியா கேட்குறீங்க? டேய் டேய் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. சரி சரி ஹாய் சொல்லுங்க. சரி மட்டுமே ஹாய் சொல்லுங்க. தங்கத்துக்கு எதுக்கு அழுவுது? செல்ல குட்டி அழுவக்கூடாது. பட் உனக்கு நான் கண்டிப்பாக ஃப்ளைட் ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரியா சர்வேஸ்? உன்னை ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறேன். சரியா? அப்பா சொன்னால் செய்யவே இல்லைடா, கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? சரி. ஃப்ளைட் ஃபஸ்ட் டைம் பார்த்தா எப்படி பண்ணுவேன் சொல்கிறா? வேற என்ன பண்ணுவீங்க? எந்திச்சு உட்காரு. சொல்கிறா என்னன்னு. ஃப்ளைட்டில் உனக்கு எவ்வளோ நாளாக ஆசை ஃப்ளைட்டில் போகணுன்னு? சரி அப்பா கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன். அழுவக்கூடாது சாமி. என்ன சொல்கிறேன்?